கிடங்கு தோண்டுவோரையும் அவர்கள் வீழ்ந்து விடாதபடி தாங்குவது போல எம்மை அவமதிப்போரையும் நாம் பொறுத்து கொள்ளுதல் உயர்ந்த அறம் என்றார் வள்ளுவனார். இகழ்ந்து பேசுவோரின் சொல்லையும் செயலையும் பொறுத்தலே அறத்தின் பண்பு என்றாரே. அறத்தின் பண்பு என்றாரே. செய்யப்பட்ட தீங்கினை தண்டிக்க முடியும் என்ற நிலையிலும் அத்தீங்கினை பொறுத்து கொள்வது அறமாகும். அந்த தீங்கினை அறவே மறந்து விடுவது அதனிலும் சிறந்த அறம் என்று அறிவாயே. விருந்தின் அறையேற்று உபசரியாது விலக்கி விடுதல் வறுமையிலும் கொடிய வறுமை என்றும் வலிமையில் பெரிய வலிமை. அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது என்றும் கூறி அறிவிலிகளின் செயலை பொறுப்பது பொறுமை என்றார். காற்றில் அசைந்தாடும் கிளையில் இருந்து பாடும் கிளியே வள்ளுவனார் பொறையுடைமையில் கூறும் கருத்து அறியேன் நான். நீ அறிந்தபடி வந்து எனக்கு உரையாயோ கிளியே. ஒரு முறை உரையாயோ அவரை தேடிக் கண்டு தன்னும் கருத்தறிந்து வந்து உரையாயோ. ஒரு கால் உரையாயோ கிளியே. ஒரு கால் உரையாயோ. தமக்கு பிறர் இழைக்கும் தீமையை பொறுத்து கொள்வோரை தம் மனத்தில் வைத்து பொன்னாக மதித்து போற்றுவர் அறிவுடையோர். அதே நேரம் தமக்கு தீங்கு செய்தோரை பொறுத்து கொள்ளாது தண்டிப்போரை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் என்று அறி. தமக்கு தீங்கு இழைத்தோரை பொறுக்கவே முடியாமல் தமக்கு தீங்கு செய்தாரை வருத்தினவர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஆனால் பொறுமை காத்து கொண்டவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழுண்டாம் என்றார். நினைத்ததை அன்றே முடித்து விட்டோம் என்று பெருமைப்படும் பொய் இன்பமே அந்த ஒரு நாள் இன்பம் என்று நாம் அறிந்து கொள்வோமே.
சொல்லும் தீய வார்த்தைகளை பொறுத்து கொள்வோருக்கும் அடுத்தபடியாகவேதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவராவார் என்றார். இருவரும் பெரியராயினும் தீய சொற்களை பொறுத்தவரே முதலில் பெரியர் என்று சொன்னாரே அவர். காற்றில் அசைந்தாடி கிளையில் இருந்து பாடும் கிளியே கேள், வள்ளுவனார் பொறையுடைமையில் கூறும் கருத்து அறியேன் நான். நீ அறிந்தபடி வந்து எனக்கு உரையாயோ கிளியே, வள்ளுவரை தேறி நீ கண்டேனும் அவர் கருத்தறிந்து வந்து உரையாயோ, ஒரு கால் உரையாயோ கிளியே, ஒரு கால் உரையாயோ, ஒரு கால் உரையாயோ. மறுமைக்கும் இம்மைக்கும் உதவி செய்யும் அறம் செல்வம் எனும் இரண்டையும் விரும்பி போற்றாதவனே, பிறருடைய செல்வத்தை கண்டு அவனுடைய செல்வத்தை பேண உதவாது பொறாமைப்படுவான் என்றாரே. பொறாமை கொண்டாரை வீழ்த்த வேறு பகை வேண்டியதில்லை, பொறாமை ஒன்றே போதும் பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் பொறாமை தவறாது அவர்க்கு கேட்டை தந்துவிடும் என்றார். உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அத்தீய குணம் அவன் உட்பட அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமலாக்கிவிடும். குடும்பத் தலைவனது செல்வம் குன்றினால் அவனை சார்ந்திருப்போருமே பாதிப்படைவர் என்பதால். அழுக்காராமையில் வள்ளுவன் சொன்ன கருத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் அன்றில் காள். வள்ளுவன் போல் மக்கள் மேல் காதல் கொண்டவனை நீங்கள் கண்டதுண்டா? கண்டதுண்டேல் இங்கே ஒரு முறை வந்து எமக்கு உரைப்பீரே. இல்லையேலும் இனமும் பிறரும் இவனை அறிய துணை நிற்பீரே. அன்றில் காள் இவனை அறிய துணை நிற்பீரே. என்றும் துணை நிற்பீரே. பொருள் கவர்தல் நமக்கு அறமில்லை.
அது நடுவு நிலைமையில் இருந்து நீங்குதலாகும் என்றார். பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகின்றோரின் குடியும் கெட்டு ஒழிந்து பாவம் வந்து சேரும் என்றாரே. களவு செய்யாமலே களவு செய்ய எண்ணும் இந்த மனப்போக்கு ஆனது பிறர் பொருளை விரும்புதல் தகாது என்று மனச்சாட்சி சொல்லும் சொல்லுக்கு மாறாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார் போலுமே. மணிப்புறாவே மாடப்புறாவே கழுத்தில் வளையம் இட்ட புறாவே, மணிப்புறாவே மாடப்புறாவே கழுத்தில் வளையம் இட்ட புறாவே, வெசுகாம எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லும் கருத்தினை சிந்தித்தீரோ. மணிப்புறாவே மாடப்புறாவே கழுத்தில் வளையம் இட்ட புறாவே, வெசுகாம எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லும் கருத்தினை சிந்தித்தீரோ. மனத்தை ஒடுக்கி சக்தியாய் திரட்டி ஆற்றலை வெளிப்படுத்தும் குரல்களை கற்று வாழ்வின் உச்ச பயனை அடைவீரே, வாழ்வின் உச்ச பயனை அடைவீரே. முகத்திற்கு முகமாக நேரே பார்த்து ஒருவரின் குறைகளை நாம் கடுமையாக கண்டித்து கூறினாலும் அதில் தீங்கு இல்லை. ஆனால் பின் விளைவை எண்ணிப் பாராமல் அவர் எம்முன் இல்லாத சமயம் பார்த்து அவரை பற்றி குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றாரே வள்ளுவனார். அவரில்லாத இடத்தில் குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றாரே. அவரில்லாத இடத்தில் குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றாரே. இனிமையாக பழகி நட்புறவு செய்து கொள்ளத் தெரியாதோர் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் என்றாரே. ஆதலால் இங்கு புறங்கூறலினால் வரும் தீய விளைவான நண்பர்கள் பிரிதல் பற்றி காட்டுகிறாரே வள்ளுவர். நண்பர்கள் பிரிதல் பற்றி காட்டுகிறாரே வள்ளுவர். பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போய் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் என்றாரே வள்ளுவர். இப்பிறப்பல்ல மறுமையிலும் புறங்கூறாமையினால் ஒரு உயிர்க்கு நன்மையே வரும் என்பது தெளிவாகிறது என்று அறி வெள்ளை சிறகு அன்னங்காள்
பசுங்கிளிகள் காள் புறங்கூறாமையில் வள்ளுவனார் உரைத்த வாசகம் சில கேட்டீரோ? வெள்ளை சிறகு அன்னங்காள் பச்சை நிற பசுங்கிளிகள் காள் புறங்கூறாமையில் வள்ளுவனார் உரைத்த வாசகம் சில கேட்டீரோ? உளத்தை உருக்கி உயிரை உருக்கும் வள்ளுவரின் வாசகம் கேட்டீரோ? இயமொழிகளில் பேசி நட்பு கொள்ளும் முறை தெரியாது நான் புறங்கூறி உமை பிரிந்து விடுவேனோ என்று அச்சமுறுகின்றேன். புறங்கூறி பிரிந்து விடுவேனோ என்று அச்சமுறுகின்றேன். எங்கும் பறந்து சென்று நீ வேறு வள்ளுவனார் கூறுவதை பிறர்க்கு கெடுத்து சொல்லீரோ? உயிரன்னங்காள் கிளிகள் காள் பறந்து சென்று உலகறிய செய்யீரோ? பறந்து சென்று உலகறிய செய்யீரோ? அன்னங்காள் பச்சை கிளிகள் அன்னங்காள் பச்சை கிளிகள் காள்